என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவர்ல நாங்க லேண்ட் ஆகி நான் உங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்றதோ, இந்த பைக்ல ஃபாஸ்டா வர்றதோ, பைக் மேல நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை நான் மதுரை ஏர்போர்ட்ல இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. கோயம்புத்தூர்ல ஒரு கிரவுட் கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவர்ல நாங்க லேண்ட் ஆகி நான் உங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்றதோ, இந்த பைக்ல ஃபாஸ்டா வர்றதோ, பைக் மேல நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை நான் மதுரை ஏர்போர்ட்ல இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. கோயம்புத்தூர்ல ஒரு கிரவுட் கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவர்ல நாங்க லேண்ட் ஆகி நான் உங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்றதோ, இந்த பைக்ல ஃபாஸ்டா வர்றதோ, பைக் மேல நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை நான் மதுரை ஏர்போர்ட்ல இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். ஜனநாயகன் பட வேலைக்காக அவர் கொடைக்கானல் செல்ல இருப்பதால் மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக நேரம் செலவிட இயலாது என்று அவர் கூறியிருக்கிறார். அவர்களை மற்றொரு சந்தர்ப்பத்தில் கட்சியிலிருந்து கட்சி பணியின் காரணமாக அவர்களை சந்திக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். யாரும் வாகனங்களில் தன்னை பின்தொடர வேண்டாம் என்றும் விஜய் கேட்டிருக்கிறார். யாரும் தன்னை வாகனங்களில் பின்தொடர வேண்டாம், தனது வாகனத்தின் மீது ஏற வேண்டாம் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தான் தன்னுடைய வேலையை பார்க்க செல்ல இருப்பதாகவும் மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஜனநாயகன் பட வேலைக்காக விஜய் கொடைக்கானல் செல்கின்ற சூழலில் செய்தியாளர்களிடம் அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்.
கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் மதுரையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நான் கட்சி பணி நிமித்தமாக சந்திக்கிறேன், தற்பொழுது ஜனநாயகன் பட வேலைக்காக தான் செல்வதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். அவர் கூறியவற்றின் சாராம்சம் என்ன? பூங்குழி, அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அபிஷியல் பிரஸ் மீட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். நானும் இப்ப ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். நீங்க அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அதாவது இன்னும் சற்று நேரத்தில் அவர் மதுரையில போய் தரையிறங்கக்கூடிய ஒரு சூழல்ல மதுரை விமான நிலையத்துல அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அதிக அளவில் குடியிருக்கிறதாக அந்த செய்திகள் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கின்றன. அந்த கூட்டம் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல கடந்த வாரம் 2 நாட்களாக அவர் அந்த பூத் கமிட்டி அமைப்பாளர்களுடைய கூட்டத்தின் போது இந்த ரோட் ஷோ ஏற்பட்டதன் போது பல்வேறு அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் அதிக அளவில் குழும்பி இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவருடைய வாகனத்தை முந்தி செல்வது, இருசக்கர வாகனங்களை ஹெல்மெட் அணியாமல் செல்வது, அவருடைய வாகனத்தின் மீது குதிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இது போன்ற நிகழ்வுகள்ல மதுரையில எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க ஈடுபடாதீங்க. ஏன்னா என்னுடைய சொந்த வேலைக்காக அந்த ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங்காக நான் போறேன். நிச்சயமாக மற்றொரு சந்தர்ப்பத்துல மதுரைக்கு வரும்பொழுது உங்களை அனைவருமே நான் எல்லாருமே சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் விஜய் தற்போது கன்வே பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர்ல ஏற்பட்ட மாதிரியான பொதுமக்களுக்கு இடையூறான பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் மதுரையில இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் வச்சிருக்காரு. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அறிக்கையின் வாயிலாகவே இதே ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு அவர் வலியுறுத்தியிருந்தாரு. இந்த ஒரு சூழல்ல தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் மதுரைக்கு புறப்படுவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி அவருடைய பாலிடிக்ஸ் சென்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அபிஷியலான ஒரு மீட்டை தான் வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சது. பொலிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் அவர் எடுத்துக்கல. அவர் சொல்ல வந்த கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு அவர் தற்போது இங்க இருந்து விடைபெற்று இருக்காரு. நிச்சயமா மதுரையில வந்துட்டு இதே போன்ற ஒரு சூழல், அதை பிரஸை பார்க்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடியனால அங்க பார்க்க முடியாதுன்றதால சென்னை விமான நிலையத்துல நான் செய்தியாளர்கள் சந்திச்சிருக்கேன் அப்படின்றதையும் விஜய் தற்போது தன்னுடைய பேட்டியின் மேல தெரிவிச்சிருக்காரு. மற்றொரு சந்தர்ப்பத்துல பிரஸையும் பாக்குறேன், அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நான் வந்து பாக்குறேன் அப்படின்றத தற்போது கன்வே பண்ணியிருக்காரு. பொங்கல். நன்றி ஸ்டாலின். நமது தொலைபேசி இணைப்பில் செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு நேரலையில் இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, மதுரை விமான நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று காவலர்கள் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் விஜய் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் பேசியவை அனைத்துமே மதுரையில் காத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குமான கருத்தாகத்தான் இருந்தது. யாரும் அங்கே காத்திருக்க வேண்டாம், அனைவரும் அவர்களுடைய வீட்டிற்கு செல்லுங்கள், நான் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன், நான் என்னுடைய பணியை பார்க்க செல்கிறேன், வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை பார்க்க நான் வருகிறேன் என்று விஜய் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் பேசியது அங்கு இருக்கக்கூடிய அவரது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சென்றடைந்து விட்டதா? தற்போது என்ன நிலவரம் அங்கே? பூங்குழலி, நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மதுரை விமான நிலையத்தினுடைய வெளிப்பகுதி. இங்கே ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள், நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜயை கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ரீதியில் தான் அவர்களுடைய உணர்வுகள் இருக்கிறது. மதுரை விமான நிலையத்திற்கு சரியாக 4:10 மணிக்கு தாவேகா தலைவர் விஜய் வர இருக்கிறார். முன்னதாக சென்னையில் செய்தியாளர்களை அவர் சந்தித்த போது தன்னை விமான நிலையத்தில் யாரும் சந்திக்க வேண்டாம், தன் வாகனத்தின் பின்னால் வர வேண்டாம் என்கிற பல்வேறு வகையிலான அறிவுறுத்தல்களை மதுரை தாவேகா தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குமே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் காலையில் வருவதாக ஒரு தவறான தகவல் பரவிய நிலையில் காலையிலேயே 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டார்கள். தற்போது கூட போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பயணிகள், அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய பயணிகளை தடுக்கும் வகையிலாக இங்கே ரசிகர்கள் செயல்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இந்த போக்குவரத்தை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் ரசிகர்களினுடைய கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத வகையில் இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே நிர்வாகிகள் பலரும் பெண்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர் விஜய் பேசியது அவர்களுக்கு தெரிந்ததா இல்லை என்று தெரியவில்லை. இருப்பினும் நிர்வாகிகளிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம்.
சற்று முன்னாடி சென்னை விமான நிலையத்துல நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை யாரும் பின்தொடர வேண்டாம், நான் என்னுடைய பணிக்காக செல்கிறேன், என்னை பார்க்க வேண்டாம், நான் இன்னொரு தருணத்துல உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்க தகவல் தெரிஞ்சதா? என்ன பண்ண போறீங்க? இல்ல, நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் இப்பதான் தலைவர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நாங்களும் லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்து நாங்க அமைதியான முறையில ஒரு ஓரமா நின்று தளபதியை வந்து வெல்கம் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர, நாங்க தளபதி சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். எங்க கட்சி தோழர்களும் எங்க கழக தோழர்கள் எல்லாரும் இருப்பாங்க, அதை தான் நாங்க கடைபிடிப்போம். இங்க வந்து தளபதியை நாங்க வரவேற்கிறதுக்கு மட்டும்தான் நிக்கிறோமே தவிர, மற்றபடி எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காம நாங்களுமே இப்ப பாத்தீங்கன்னா டிராபிக் ஆச்சு, எங்க நண்பர்களே எங்க கழக தோழர்களே எல்லாத்தையும் அவங்களுமே ஒதுங்கி நின்றாங்க. சோ அதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இன்னொரு நிர்வாகிகளிடம் கூட பேசலாம். சார் வணக்கம். குறிப்பா விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாகிகள் தொண்டர்கள் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துது, குறிப்பா வாகனங்கள்ல பின்தொடர்றீங்க, இருசக்கர வாகனங்கள்ல ஆபத்தான முறையில பின்னாடி வர்றீங்க, கீழே விழுகிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. விஜயுடைய இந்த வார்த்தைகளை எப்படி பாக்குறீங்க? இதை என்ன ஃபாலோ பண்ண போறீங்க நீங்க? அதைத்தான் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப எல்லாரும் பாக்குறீங்க, கயிறு பிடிச்சி வரிசையா தான் நிக்கிறாங்க அமைதியான முறையில. காவல்துறைக்கு நாங்க தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க நிர்வாகிகளை எல்லாத்தையும் ஓரம் கட்டி ஒதுக்கி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம எல்லாரும் ஓரமா நிக்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. தளபதி என்ன சொல்றாரோ அதான், அவரோட வாக்கு தான் எங்க வாயில இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நாங்க நடப்போம். 14 வருஷத்துக்கு அப்புறம் மதுரைக்கு இன்னைக்கு தான் வர்றாரு. 14 வருஷம் ஆச்சு வந்துட்டு, இனி அடிக்கடி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு 26 எலெக்ஷன் வருதோ வரலையோ, வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து முதல்வரா ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பூங்குழலி, இங்கே நிறைய பெண் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள், பெண்களும் காத்திருக்கிறார்கள். ஆமா சார், தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பாக்குறக்க கூட்டமா நிக்க வேணாம், நான் என்னுடைய பணிக்காக என்னுடைய படப்பிடிப்புக்காக போறேன், யாரும் வந்து என்னை சந்திக்க வேணாம், இன்னொரு தருணத்துல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையெல்லாம் விஜய் பேசுனதா உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? என்ன பண்ண போறீங்க? சார், நாங்க எதுவுமே இல்ல, ஆடம்பரம் இல்லாம அவரை வரவேற்கிறோம், அவ்வளவுதான். அவர் சொன்னது என்ன உண்மைதான், நாங்க அவரை பார்க்கணும். ஆமா, அதனால அவரை பார்க்கணும், அதுக்காக தான் நிக்கிறோம். அவர் எதுக்காக இல்ல, கண்டிப்பா அவரை பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். சின்ன வயசுல இருந்து அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம், அதுக்காக தான் வந்திருக்கோம். சோ அண்ணாவை பார்க்கணும், வேற எதுவுமே இல்ல. ஒருத்தர கூட வாங்கலைங்க, 5 மணி நேரம் இங்க தான் வெயிட் பண்றோம். அவரை பார்த்தா போதும், நாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டோம், இப்படியே தான் இருப்போம், பார்த்துட்டு போயிருவோம். மக்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் நாங்க. நீங்களே கேட்டிருக்கலாம். அதாவது தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால், நாங்கள் நடிகர் விஜய் அவர்களை வரவேற்கத்தான் காட்டியிருக்கிறோம், பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்த போவதில்லை, நாங்கள் ஒரு ஒழுக்கமாக கயரை பிடித்தபடி வரிசையில் தான் நிற்கிறோம். நின்று விஜய் அவர்களை கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு மதுரை மாவட்டத்திற்கு விஜய் வருகிறார், அதன் காரணமாக அவரை வரவேற்க வேண்டும், எழுச்சியோடு வரவேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிற்கிறோம் என்கிற தகவல்களை இவர்கள் கூறினாலும், காவல்துறையினர் தற்போது வரை தாவேகாவினருக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது, வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்கிற பல்வேறு ரீதியிலான கட்டுப்பாடுகளையும் எச்சரிக்கைகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இருப்பினும் தற்போது தாவேகாவினரை ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறையினர் அதிக அளவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பூங்குழலி, தாவேகாவினர் தங்களுடைய வாகனங்களை சாலையின் இருபுறத்திலும் நிறுத்தி வைத்திருந்த காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது காவல்துறை தரப்பிலிருந்து. தற்போது என்ன நிலவரம் மணிகண்டன்? நிச்சயமாக மதுரை விமான நிலைய சாலையில் இருந்து பெருங்குடி அம்பேத்கர் சிலை வரை, அதாவது முதலமைச்சர் திருமாவளவன் அவர்கள் திறந்து வைத்த பெருங்குடி அம்பேத்கர் சிலை வரை விஜய் அவர்கள் தன்னுடைய வாகனத்தினுடைய மேல் பகுதியில் இருந்து தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்தவாறு, கையசைத்தவாறு, அவர்களுக்கு வணக்கம் சொல்லவாறு செல்ல இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளைத்தான் ரோட் ஷோ என தாவேகாவினர் தெரிவித்தனர். மணிகண்டன், இணைப்பிலே இருந்து தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் செய்தியாளர்களை சந்தித்தாலும் அவர் பேசிய பொருள் அனைத்துமே மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய அவரது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குமானதாகத்தான் இருந்தது. தான் ஜனநாயகன் பட வேலைக்காக செல்வதாகவும் யாரும் வாகனத்தில் பின்தொடரவோ செய்யவோ வேண்டாம் என்றவாறுதான் அவருடைய பேச்சு இருந்தது. உங்களுடைய கருத்து என்ன? அவங்க ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர்ல இந்த பூத் முகவர்கள் மாநாடு நடந்த பிறகு அங்க நடந்த சில சம்பவங்கள் குறித்தும் ஒரு மனம் திறந்த மடல் ஒன்று எழுதியிருந்தார். அதுல ரொம்ப பிராங்கா சில விஷயங்கள் பேசியிருந்தாரு.
உங்களோட அன்பு வந்து எப்பயுமே அதுதான் என்ன தாங்கி பிடிக்குது. உங்க அன்புக்கு எப்பயுமே நன்றி. ஆனா அதே நேரத்துல உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா இப்போ அவர் வந்து அவரை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறு அசம்பாவிதமும் எவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறும்ங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு அதீத அன்பின் காரணமாக அவர் வண்டியில ஏற முயற்சிக்கிறது, அவர் தொடர்ந்து வர்றது, அவர் கார் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நின்று அவருக்கு வந்து வணக்கம் செலுத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதுவும் ஒரு கட்சி தலைவராக ஒரு பொறுப்புமிக்க தலைவராக ஒரு சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கிறேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு மதுரையிலையும் பார்க்கிறோம். காலையில இருந்தே வந்து கூட்டமாக இருக்கு. மதுரை விமான நிலையத்துல பெண்கள் கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அவர் வந்து ஒரு நடிகராக பார்க்க, அதே நேரத்தில் தொண்டர்களாகவும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிகளை தாங்கிட்டு வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப பேசும்போது கூட சில மகளிர் வந்து பார்க்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நாங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இவர் எங்களோட கொடைக்கானல் வரைக்கும் போறாரு. அப்ப நம்ம வண்டி பின் தொடர்ந்து போகலாம், இல்ல வந்து கொடைக்கானல்ல ஷூட்டிங் நடக்கிற இடங்களை போய் அவரை பார்க்கலாம் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணும். அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இன்னைக்கு ரொம்ப ஒரு வேண்டுகோளா வச்சிருக்காரு நான் பார்க்கிறேன். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். இன்று விஜய் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். முதன்முறையாக கட்சி தொடங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அங்கு மதுரை விமான நிலையத்தில் தொண்டர்களும் ரசிகர்களும் காத்திருக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கின்ற வரவேற்பை காட்டிலும் விஜய்க்கு கூடுதலாக வரவேற்பு இருப்பது இயல்புதான். ஏன்னா திரை பிரபலம் என்கிறதுனால அந்த ஈர்ப்பு நிச்சயமாக தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருக்கும். இந்த நிலையில எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, ஏற்கனவே கோவையில் நடந்தது போல எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜய் தனது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தாவேகா நிர்வாகிகளுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் தனது வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். ஒரு கட்சியினுடைய தலைவராக மிகச் சிறப்பாக தன்னுடைய வெளிப்பாடை இவர் செய்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? உங்களுடைய கருத்து என்ன? தமிழக அரசியல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் போன்ற மிகவும் பிரபலமான நடிகர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நிலைமையை சந்திச்சிருக்காங்க, ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கிய போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் போற இடங்கள்லாம் அவர் ஏர்போர்ட் போகும்போதும் வரும்போதும் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூடும் என்று தெரியும். அதனால அவர் அந்த கூட்டத்தை வந்து அவர் மேனேஜ் பண்ணிட்டு போவார். ஆக்சுவலா ஒரு அன்ரூலி கிரௌடா இருக்காது, கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்காது, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும். எம்ஜிஆரை பாக்குறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க வந்து இப்போ விஜய் வந்து அவரோட ரசிகர்கள் கோயம்புத்தூர்ல பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. ஆக்சுவலா அது மாதிரி பல நடிகர்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும். இதுக்கு உதாரணமா எம்ஜிஆர் சொன்னேன்னா கிட்டத்தட்ட விஜய் வந்து அதுல ஓரளவுக்கு கணிசமான செல்வாக்கை வந்து தமிழ்நாட்டில் பெற்றிருக்கார். அது இவருக்கு முன்னாடி கட்சி நடத்திய செல்வாக்கோடு கட்சி நடத்திய வெற்றிகரமாக கட்சி நடத்திய எம்ஜிஆர் இது போன்ற பல சூழ்நிலைகளை சந்தித்து வந்தார் அவர். ஸோ இவருக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு நடிகராக இருக்கவே இது மாதிரி நிலை வந்திருக்கு. அவருடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா கொடுக்கணும். ஏன்னா வந்து அவர்கள் இவரை பார்க்கும் ஆர்வத்தில் வந்து ஏதாவது விபரீதமான ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா அதுக்கு இவரை தான் பொறுப்பாக்குவார்கள். பொதுமக்கள் மத்தியில் இவருக்கு கெட்ட பேர் வரும். இன்னொரு விஷயம் வந்து அவர் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார்னா அவருடைய தேவைக்காக சந்தித்திருக்கிறார், அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காக சந்தித்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே வந்து விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலம் ஆகிறது. இதுவரை செய்தியாளர்களை வந்து எக்ஸ்க்ளூசிவா செய்தியாளர்களை அவர் சந்தித்ததில்லை. பல கேள்விகள் அவருக்காக காத்திருக்கின்றன. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிந்த பிறகாவது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு பிரஸ் கான்ஃபரன்ஸை வைக்க வேண்டும் என்பது என் கருத்து. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.